ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நாலடியார் ஒரு அர்த்தமுள்ள நூல். ஸோ அதில் கூட ஒரு பாட்டு வரும், ஒரு அருமையான பாட்டு. என்ன அப்படின்னா, பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். ரொம்ப தான் படிச்சிட்டேன்னு தற்புகழாதடா, எனக்கு தெரியும் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம். அலர்கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும். இந்த சூரியனை கை குடையும் காக்குமா, நிழல் தந்து. அலர்கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும். சில கற்றார் கண்ணும் உளவாம், பல கற்றாருக்கு அச்சாணி அன்னதோர் சொல். இந்த ரொம்ப படித்தவன் இருப்பான்ல, இந்த ரொம்ப படித்தவனுக்கு கொஞ்சமாக படித்தவன் அச்சாணியாக இருப்பானாம், இல்லைனா வண்டி ஓடாதான். ஸோ பயம் கொள்ளாதே, நீ விரும்பும் வாழ்க்கை உன் கையில் வந்து சேரும். தற்போதைய நிலையை வைத்து எதையும் முடிவு செய்யாதே. உன்னை பற்றியோ உன் குணத்தை பற்றியோ எவரிடமும் விளக்கம் கூற முற்படாதே. உன் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் உன்னை நேசிப்பவர்களுக்கும் அது தேவைப்படாது. உன்னை வெறுப்பவர்கள் அவற்றை நம்பவும் மாட்டார்கள். இந்த உலகம் உன்னை தூக்கி வைத்து ஆடுவதையும் தூக்கி எறிந்து வீசுவதையும் நிர்ணயிப்பது உன் குணமல்ல, நீ வைத்திருக்கும் பணம். ஆண்களுக்கு அன்பின் அர்த்தம் தெரிவதில்லை என தவறாக எண்ணிவிடாதீர்கள். அவர்கள் நேசிக்க ஆரம்பித்தால் அன்னையின் அன்பையும் தோற்கடித்து விடுவார்கள். அப்பாவும் ஆண்தானே. ஸோ அழகா இருக்கிறத பார்த்து ஆசைப்படாது. ஆசைப்பட்டதா அழகாக்கு, அதுதான் அந்த ஆசைக்கு அழகு. உன்னை உதாசீனம் செய்யும் உறவுகள் இன்று கேவலமாக பார்க்கலாம். ஆனா நாளை அதே உறவுகள் உதவிக்கு நிற்கும் போது எல்லாம் கடந்து போகும் என்று உதவி செய்துவிட்டு கடந்து விடுங்கள். யாரையும் ஏமாற்றாமல் எல்லோருக்கும் உதவியாக இருந்து வெற்றியை நோக்கி செல்லும் போது கொஞ்சம் தாமதமாகும். பிறரின் கண்ணீரை துடைத்து ஆதரவற்ற உறவுகளுக்கு ஆதரவை அளிக்கும் போது இறைவன் உன்னோடு பயணிப்பார் நண்பா. திசை தெரியாமல் மனம் குழம்பி நிற்கும் போது இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். திசையும் அவனே, திருப்பமும் அவனே. நம்பிக்கை வைத்து நடப்போம் நண்பா. தேவையற்ற கோபத்தினால் பல உறவுகளை நாம் தொலைக்கிறோம். கோபத்தை நிதானமாக கையாள தெரிந்தாலே பல உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளலாம். ஸோ எப்பொழுதும் விரும்பி அமரும் ஜன்னலோர இருக்கைகளும் மழையின் போது மூடித்தான் வைக்கப்படுகின்றது. கடுமையான வெயிலின் போது வெறுக்கத்தான் செய்கின்றது. வாழ்க்கையில் எல்லாமே அப்படித்தான். எதையும் முழுவதுமாய் ரசிக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. 1000 பேர் சொல்லுவாங்க, நாம தான் நம்ம பாதையை பார்க்கணும். உணர்வுல ஊசி குத்தும் உலகம் இது. ஸோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா தூக்கம், உண்மையான அன்பு, அழியாத வாழ்க்கை, நல்ல உடல்நிலை, நிம்மதி, சந்தோஷம், நேரம், இழந்த நம்பிக்கை, இதெல்லாமே பணத்தால் வாங்க முடியாத விஷயங்கள் நண்பா. தினமும் எழும் சூரியனே, உன்னை யார் எழுப்புவது? துணை இல்லாத நிலவே, நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? மேகமே, மேகமே, உனக்கு என்ன அத்தனை சோகம்? மழையாக பொழிகிறாய். 7 வண்ணம் கொண்ட வானவில்லே, நீ யாருக்காக பாதை அமைக்கிறாய்? கரையை தொடும் அலையை ஏதோ சொல்ல வந்து ஏன் சொல்லாமலே செல்கிறாய்? வாழ்க்கையும் அப்படித்தான் நண்பா. ஸோ யாருடைய மாறுதல்களுக்காகவும் உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள். எந்த உறவும் இங்கு நிரந்தரமில்லை. இங்கு மனிதர்கள் சந்தர்ப்பத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை உங்களுக்கு சுவாரஸ்யமாக தெரியும். கஷ்டம் நிறைந்த என் வாழ்க்கையில் கிடைத்த முதல் சந்தோஷம் நமக்கு படிப்பு தான். உங்கள் அன்பு எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டாலும் இழப்பு உங்களுக்கு இல்லை, நிராகரித்தவருக்கு என்று நம்புங்கள். அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள். ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நண்பா, அனுசரித்து போகும் உள்ளங்களை எப்போதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலை மதிப்பற்றது. இழந்து விட்டால் பெறுவது மிகவும் கடினம் இல்லையா? இரவுக்கு பின் பகலை தருகின்ற இறைவன், குளிருக்கு பின் வெயிலை தருகின்ற இறைவன்,
நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் தருவான். கவலைப்படாதே, இந்த நிலையும் மாறும் ஒரு நாள். நீங்கள் உண்மையாய் ஏதோ ஒன்றுக்காக அழுது ஓய்ந்திருக்கலாம். வாழ்க்கை அவசர அவசரமாக முடிந்து விட்டதாக தோன்றலாம். உங்களின் சுவாசத்தின் அலறல்கள் கவனிக்கப்பட்டதால் சிறந்தது சீக்கிரம் வந்து உங்களை சீர்படுத்தும். ஆத்திரமோ அச்சமோ, இன்பமோ துன்பமோ, ஆசைகளோ பொறாமைகளோ உன் ஆத்மாவை கொடூரமாக அடக்கியாண்டால் அதை அநீதி என்று நான் அழைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன் உடலையும் மனதையும் நீ பத்திரமா பார்த்துக்கோ நண்பா. சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். கடைசி வரை உனக்கு துணை உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் மட்டும்தான். சோறு வேணும்னா அரிசி வெந்துதான் ஆகணும். பக்குவம் வேணும்னா வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வாழ்க்கையில் யாரையும் குறைவாக எடை போடாதீர்கள். உலகத்தையே மூழ்கடிக்கும் கடலால் கூட ஒரு துளி எண்ணெயை மூழ்கடிக்க முடிவதில்லை. உண்மைதானே? உங்களுக்கு மேல் இருப்பவர்கள் உங்களை விட சிறந்தவர்கள் என்று உணரும்படி எப்போதும் நடந்து கொள்ளுங்கள். அவர்களை மகிழ்விக்கவோ அல்லது கவரவோ முயற்சிக்கும் போது உங்கள் திறமைகளை அதிகமாக வெளிப்படுத்தி விடாதீர்கள். கடவுளை வேண்டி எதுவும் பலிக்கவில்லையா? சற்று மாற்றி வேண்டி பாருங்கள். ஏதாவது பலிக்க வாய்ப்புகள் இருக்கலாம். உறுதியானவன் தான் தன்மையா நடந்துப்பான். திறமையானவன் அமைதியா இருப்பான். உண்மையான பணக்காரன் சாதாரணமா இருப்பான். சந்தோஷமானவன் எல்லாத்தையும் வெளிக்காட்டிக்க மாட்டான். எல்லாத்தையும் ரகசியமா அனுபவிக்கிறதாம் இந்த ரியல் பவர். எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அது என்ன அப்படின்னா கேளுங்களேன் நண்பா. இந்த சாமந்தி இருக்குல்ல, இந்த சாமந்திக்கு ரோஜாவில் பூக்க ஆசையம். ஆனால் அந்த ரோஜாவில் இருப்பதே மகிழ்ச்சி. நம்ப தகுந்ததோ நம்பிக்கையற்றதோ இருந்து விட்டு போகட்டுமே, எதையாவது சொல்லிக்கொண்டிரு. என்னை அது லேசாக்குகிறது, தாங்கிடும் ஊஞ்சலாகிறது, தலை கோதும் விரல்களாகிறது, விடியலை காட்டும் தூக்கமாகவும் இருக்கிறது. அன்பே, உங்கள் வளர்ச்சி உங்களை உயர்த்தும் நண்பா. கோபத்தில் அசிங்கமாக பேசினவங்க கெட்டவனா, ஆமாம் நான் கெட்டவன் தான், அப்போது நிதானம் இழக்க வச்சு பேசக்கூடாததெல்லாம் பேச தூண்டி விட்டவங்களுக்கு என்ன பெயர்? உங்கள் வளர்ச்சி தான் அதுக்கு பெயர். நீங்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நிறைய கஷ்டப்படணும். உங்கள் வளர்ச்சி உங்களை உயர்த்தும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.